பேப்பர் எடுத்து காமிக்கிறேன். ஒரு சாம்பாருக்குள்ள இப்படி பேப்பர் கிடக்குது. அடதானே நடத்துறீங்க. இது என்னது? உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் காமிக்கிறேன். இவ்வளவு ஈர் இல்லைன்னா ஏங்க வாந்தி பேதிவா பாரு. ஆய்விற்கு போன அதிகாரிகள், நீங்கள்லாம் மனுஷங்களா, இப்படியா கொடுப்பீங்க என அதிர்ச்சியாகி கொந்தளித்ததோடு ஹோட்டல் உரிமையாளரை திட்டி தீர்த்தனர். பேப்பர் எடுத்து காமிக்கிறேன். ஒரு சாம்பாருக்குள்ள இப்படி பேப்பர் கிடக்குது. உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் எடுக்கிறேன் நானு. சார் கதையை மூடுங்க சார். நல்லா எடுத்து மூடுங்க. கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணுங்க. சென்னை டி நகரில் இயங்கி வரும் விருதுநகர் ஐயனார் என்ற அசைவ ஹோட்டலுக்கு மதிய சாப்பாடு சாப்பிட வந்த வாடிக்கையாளர்கள் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, பாயில்ட் எக், சிக்கன் ஃப்ரை என வகை வகையாக ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தனர். ஆனால் சாப்பிட ஆரம்பித்ததும் தான் தெரிந்தது, முட்டை நாற்றம் எடுத்ததும் சிக்கன் அழுகி போயிருந்தது. சில வாடிக்கையாளர்கள் சந்தேகத்துடன் சாப்பிட்டுக் கொண்டிருக்க, இன்னும் சிலர் சுவை வித்தியாசமாக இருப்பதை அறிந்து ஹோட்டல் உரிமையாளரிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். அதற்கு சாப்பிட்டதுக்கு பணம் கூட கொடுக்க வேண்டாம், இடத்தை காலி செய்யுங்கள் என ஹோட்டல் நிர்வாகம் கூறவே, அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர்கள் பலத்த குரலில் கேள்வி எழுப்பவே ஹோட்டல் நிர்வாகத்தினர் அடிக்க பாய்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த பக்கத்து டேபிளில் நான்வெஜ் எல்லாருமே சாப்பிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா எல்லா சிக்கன்லேயும் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சுது. அதே மாதிரி முட்டையில் ஸ்மெல்லு, மீனில் ஸ்மெல்லு. அந்த சர்வீஸ் பண்ணுற பர்சன்கிட்ட கூப்பிட்டு இது தப்பாக நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டார். ஓனர் யாருன்னு கேட்டேன். ஓனர்லாம் பேர் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்னை அடிக்க வந்தான். அடிக்க மிரட்டினான். இதற்கிடையே கெட்டுப்போன சாப்பாட்டை சாப்பிட்ட வாடிக்கையாளர் சிலருக்கு மயக்கம், வாந்தி வரவே உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற சென்னை உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சதீஷ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் அந்த கடை இருந்த லட்சணத்தை பார்த்துவிட்டு என்ன சொல்லி திட்டுவது என தெரியாமல் கடுப்பாகும் நிலைதான் ஏற்பட்டது. சாம்பார் வாடியை கிண்டி எடுத்தால் உள்ளே இருந்து மஞ்சள் பொடியில் ஊறிப்போன பிளாஸ்டிக் பை எட்டி பார்த்தது. இதனை பார்த்து டென்ஷனான அதிகாரி உரிமையாளரிடம் கேள்வி கேட்கவே அவரும் ஏதேதோ சொல்லி சமாளிக்க முயன்றார். பேப்பர் எடுத்து காமிக்கிறேன். ஒரு சாம்பாருக்குள்ள இப்படி பேப்பர் கிடக்குது. கண்ணு முன்னாடியே எடுத்து காட்டுறோம், இப்படி சொல்லுறீங்களேன்னு அதிகாரி டென்ஷனாக, அந்த உரிமையாளரோ பதில் சொல்ல முடியாமல் திணறினார். இது என்னது? சாம்பாரா? இது என்னது? இது என்னது? பேசிட்டு இருக்காதீங்க. அப்படியே பரோட்டா, சால்னா வாடி, ரசம் என எல்லா உணவுப் பொருட்களையும் திறந்து பார்த்த அந்த அதிகாரி வேறு ஏதேனும் இருக்குமோ என கிண்டி கிண்டி பார்த்தார். சாப்பாடு வைக்கப்பட்டிருந்த இடமே இப்படி என்றால் சமைக்கிற இடத்தை பார்த்தால் அதிர்ச்சி காத்திருந்தது. பரோட்டாவை மூடி வைத்திருந்த தட்டு நிறைய ஈக்கள், நறுக்கி வைக்கப்பட்டிருந்த வெங்காயம் நிறைய ஈக்கள் என சமையல் கட்டே ஈ குடவுன் போல மொய் மொய்யென மொய்த்து கொண்டிருந்தது. என்னது இது? உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் காமிக்கிறேன். இவ்வளவு ஈர் இருந்ததுன்னா ஏங்க வாந்தி பேதிவா பாது? ஈக்கள் கூட்டத்தை பார்த்து இன்னும் டென்ஷனான அதிகாரி சதீஷ்குமார் அந்த பரோட்டாவை எடுத்து பிளாஸ்டிக் பை கிடந்த சாம்பாரை ஊற்றி கண்ணு முன்னாடியே நீ சாப்பிட்டு காட்டு என கண்டிஷன் போட கடைக்காரர் திருவென முழித்துக் கொண்டிருந்தார்.
சாப்பிடுங்க சார். நானும் மனுஷனுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். அடுத்ததாக ஃப்ரீசர் பக்கம் போன அதிகாரிகள் துர்நாற்றத்தால் மூக்கை மூடிக்கொண்டனர். கெட்டுப்போன சிக்கன், அழுகிப்போன மீன் துண்டுகளோடு அங்கும் இங்கும் கரப்பான் பூச்சிகளும் நடமாடிக் கொண்டிருந்தது முகம் சுளிக்க வைத்தது. அத்தோடு துருப்பிடித்த ஃப்ரீசர் முழுக்க உறைந்து கிடந்த ரத்தத்தின் வாடையும் சேர்ந்து குமட்டலை வர வைத்தது. நல்லா இருக்குங்களா? மனுஷன் தானே திங்கிறான். நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? சொல்லுங்க, நான் விட்டுட்டு நான் போயிடுறேன். இதனையடுத்து உடனடியாக விருதுநகர் ஐயனார் ஹோட்டலின் லைசன்ஸை தற்காலிகமாக கேன்சல் செய்ய உத்தரவிட்டு எச்சரித்தார். பணம் செலவு செய்து சாப்பிடும் வாடிக்கையாளர்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் கடமைக்கு கடை நடத்தும் இது போன்ற உணவகங்களை மொத்தமாக மூடி சீல் வைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. சிக்கன் பிரியாணி வந்து லைக் வந்து கலர் பார்க்க வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எக் எடுத்து சாப்பிடும்போது கெட்டு போன ஸ்மெல் வந்துச்சு. எக் நல்லா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருமே வந்து எல்லாருமே வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ பிரியாணி சரியில்லை, இந்த நான்வெஜ் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டு கேட்டதுக்கு அவங்க எல்லாருமே வந்து ஓகே, உங்களுக்கு நல்லா இல்லைன்னா நீங்கள் பே பண்ண வேணாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம். தென் போலீஸும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க.